வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தின் திறப்பு விழா அறிவிப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் விழாவில் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இயக்குநர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் மறைவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி உள்ளிட்டோர் இரங்கல். மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கூட்டணி பற்றி பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்பதை எடுத்துரைத்ததாகவும் பேட்டி. சென்னையில் பெண்களிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களில் ஒருவன் சுட்டுக் கொலை. நகைகளுடன் ரயிலில் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு கொள்ளையன் ஆந்திரத்தில் கைது. துருக்கியில் இஸ்தான்புல் மேயரை கைது செய்ததை கண்டித்து தொடரும் போராட்டம். போராட்டக்காரர்களில் 1400 பேரை தடுப்பு காவலில் கைது செய்த காவல்துறை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர். கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் என்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார். முன்னதாக 5ஆம் தேதி இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கிருந்து நேரடியாக பாம்பன் வருகிறார். பின்னர் 6ஆம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். பாம்பன் ரயில்வே பாலம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கவர்னர் ஆர்.என். ரவி, மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தமிழக எம்பிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பாஜக மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை தெற்கு ரயில்வே செய்து வருகிறது. இதேபோல் பாம்பன் புதிய பாலம் திறப்புக்கு பின்னர் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கிறார். இதைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்ல உள்ளதாக பாஜக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவிற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ் என்றும், அவர் இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்து விட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அன்பு மகனை இழந்து வாடும் பாரதி ராஜாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், மகனை இழந்து ஆன்றொன்றும் தூயரில் வாடும் பாரதி ராஜா இன்பத்தில் இருந்து மீண்டு வரும் வலிமையை அவருக்கு அளிக்க இறைவனை வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். பாரதி ராஜாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், மனோஜ் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாரதி ராஜாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், திரையுலகில் சாதனைகளை படைத்திருக்க வேண்டிய மனோஜ் இளம் வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மகனை இழந்து வாடும் இயக்குநர் பாரதி ராஜாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இரங்கலை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அமித்ஷாவிடம் கூட்டணி பற்றி பேசப்பட்டதா என செய்தியாளர்கள் வினாவினர். அதற்கு பதிலளித்த பழனிசாமி, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் அதற்கு முன்பே கூட்டணி பற்றி பேச வேண்டியதன் எந்த தேவையும் இல்லை என்றார். மக்கள் பிரச்சனைகளுக்காக மட்டுமே இந்த சந்திப்பு என்றும் கூட்டணி பற்றி எதுவும் பேசவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை பின்பற்றப்பட்டு வருவது குறித்த நிலைப்பாட்டை அமித்ஷாவுக்கு எடுத்துரைத்ததாகவும், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்றும் வலியுறுத்தியதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். திமுக அரசின் டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியன் மறைந்த செய்தி மிகவும் வேதனை அளிப்பதாகவும், கருப்பசாமி பாண்டியன் 1977 ஆலங்குளம், 1980 பாளையங்கோட்டை, 2006 தென்காசி தொகுதிகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றியவர் ஆவார். நீண்ட காலம் அவையின் உறுப்பினராக இருந்த அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உடனடியாக இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். சென்னையில் பெண்களிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களின் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ரயிலில் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொருவனை ஆந்திர மாநிலத்தில் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேரத்தில் வேளச்சேரி, பெசட் நகர், திருவான்மையூர், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் காலையில் தனியாக கடைக்கு சென்ற பெண்களிடமும் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமும் சங்கிலி பறிப்பு நடைபெற்றது. இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர் தங்க சங்கிலிகளை பறித்து சென்றது தொடர்பாக புகார்கள் வந்து காவல்துறையினர் அப்பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சியை ஆய்வு செய்தனர். இதுகுறித்தும் சென்னை விமான நிலையத்தில் உள்ள காவல்துறையினருக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கும் தகவல் அளித்தனர். அப்போது விமான நிலையத்திற்கு வந்த வட மாநில இளைஞர் இருவர் மீது காவல்துறையினர் சந்தேகம் ஏற்பட்டது. அவர்கள் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவர்கள்தான் என்பது கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவால் உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து சுராஜ், ஜாபர் குலாம் ஹுசைன் ஆகிய அந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் கொள்ளையடிக்க பயன்படுத்திய துப்பாக்கி, இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். திருடிய நகைகளை மீட்க அழைத்துச் சென்ற போது ஜாம் குலாம் ஹுசைன் காவல்துறையினரை துப்பாக்கியால் சுட முயன்றார். இதையடுத்து காவல்துறையினர் அவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட 3வது கொள்ளையின் நகைகளுடன் ரயிலில் தப்பி செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து ஆந்திர ரயில்வே போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சங்கிலி பறிப்பு திருடர்களில் 3வது ஆளான சல்மானை ஓங்கோலில் ஆந்திர ரயில்வே போலீசார் கைது செய்து சென்னை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வருகின்ற 29ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ரேஷன் கடைகளில் மாதத்தின் கடைசி பணி நாளன்று ஒத்திசை பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. இந்த நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையினை முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை நாட்களாகும். இந்த மாதத்தின் கடைசி 2 நாள் ரேஷன் கடைகளுக்கு பொது விடுமுறை நாட்களாக வருவதால் குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி வருகின்ற 29ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்பட்டு வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சேலத்தில் வெள்ளி கொலுசு உற்பத்தி மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே வெள்ளி கொலுசு உற்பத்தி மையத்திற்கான திறப்பு விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மற்றும் அப்பகுதி வெள்ளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். 3 மாடி கட்டிடத்தில் 100 தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் தனித்தனி அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழில் மையம் சிட்கோ நிறுவனம் முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும், வணிக வளாகங்கள் வாடகைக்கு விடாமல் தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையநல்லூரில் கஞ்சா வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவின் பேரில் மாவட்ட காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடையநல்லூர் குந்தாபுரம் சுந்தரேசபுரம் சாலையில் சந்தேகத்தின் பேரில் நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த தீபக், சக்தி, அருணாச்சலம், சிவா என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்தபோது 1 கிலோ 100 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்து தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குடியாத்தத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அண்ணன் தம்பி இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த முபாரக் மற்றும்
இவரின் தம்பி அமீர் உசேன் இருவரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அண்ணன் தம்பி இருவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வராத தண்ணீருக்கு எதற்கு வரி என்றும் சேலத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் ஊராட்சிக்குட்பட்ட மோட்டூர் கிராமத்தில் 155 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 2 ஆண்டுகளாக குடிநீர் கட்டணம் வசூலிக்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகரன் அப்பகுதி மக்களிடம் குடிநீர் கட்டணம் வசூலிப்பதற்காக அலுவலர்களுடன் சென்று கேட்டுள்ளார். அப்போது பொதுமக்கள் வராத தண்ணீருக்கு எதற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தாவேகா கட்சியினர் தரமான சாலைகள் அமைக்க கோரி போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள அபாயகரமான பள்ளங்களால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுவதாக தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னெல்ஸ் கலந்து கொண்டு விபத்துக்களை கட்டுப்படுத்தும் வகையில் தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் சாலையின் நடுவே கால்நடைகள் நிற்பதால் விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு விபத்துக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே மாணவர்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தும் கழிவுநீர் கால்வாயை தூர்வார தன்னார்வலர் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் கோட்டமேட்டுப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆர்சி செட்டிப்பட்டி கிராமத்தில் தன்னார்வலர் செல்வராணி வசித்து வருகிறார். இவர் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாலைதோறும் இலவசமாக சிறப்பு வகுப்பு நடத்தி வரும் நிலையில் இவரது வீட்டின் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாய் பல மாதங்களாக சுத்தம் செய்யாமல் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதால் பள்ளி குழந்தைகளின் உடல்நலம் கருதி வாரத்திற்கு 2 முறை கழிவுநீர் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். என்னோட பேர் செல்வராணிங்க. இது கோட்டமேட்டு பஞ்சாயத்து ஆர்சி செட்டிப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் வந்து இல்லம் தேடி கல்வி வந்து நடந்துகிட்ருக்குங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே கழிவுநீர் சாக்கடை வந்து போயிட்டுருக்கு. இது எதுவும் தூர்வாரப்படாமல் அப்படியே இருக்குது. ரொம்ப நாளாவே வருஷக்கணக்காக எதுவும் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறாங்க. பசங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. 20-30 பேர் வந்து டியூஷன் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. கழிவுநீர் கால்வாய் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால பசங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் டியூஷனில் வர குழந்தைங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. பஞ்சாயத்தில் வந்து நாங்கள் பலமுறை புகார் பண்ணியும் அவங்க எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியலைங்க. அப்படி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தான் க்ளீன் பண்ணுறாங்க. அதிகமான அதாவது துர்நாற்றம் அடிக்குது அதிகமாக. அதனால் கொசு தொல்லையும் அதிகமாக இருக்குது. சாயந்தர நேரத்தில் பசங்க வந்து டியூஷன் படிக்கிறதுனால ரொம்ப தொல்லையாக இருக்குது. அதை துர்நாற்றம் அடிக்கிறதுனால பசங்க வந்து டியூஷன் வரதுக்கே ரொம்ப தயக்கப்படுறாங்க. பேரண்ட்ஸும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி வந்து பக்கத்தில் துர்நாற்றம் வீசுறதுனால எப்படி பசங்களை நாங்கள் அனுப்புறது, அது மாதிரி கோரிக்கை அவங்க வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து மேலிடத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. புதுச்சேரியில் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஊழியர்கள் சங்கம் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமையில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கல்வித்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கடலூரில் சேதமடைந்த இரும்பு பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் சேலம் நெடுஞ்சாலையில் இரும்பு பாலம் ஒன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிலர் பாலத்தின் மீது மது அருந்திவிட்டு பாட்டில்களை உடைத்து போடுவதால் பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள் பாலத்தை பயன்படுத்த முடியாத சூழல் நிலவி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலத்தை சுத்தம் செய்து பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மகேஷ் என்ற இளைஞர்
டீ ஸ்டால் பட்டறை பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் பணி முடிந்து வீட்டிற்கு சென்றபோது அவ்வழியாக வந்த இருவர் மது போதையில் மகேஷிடம் இருந்த செல்போன் மற்றும் 100 ரூபாய் பணத்தை பறித்துவிட்டு அடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த தண்டையார்பேட்டை போலீசார் அவர்களை விசாரணை நடத்திய போது தகாத வார்த்தையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். தமிழக தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம் படித்த இளைஞர்கள் உலக எங்கும் வேலை பார்ப்பது மிகவும் பெருமையாக உள்ளது என்றும் சுபவீர பாண்டியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த முக்கூர் கிராமத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு செய்யாறு மேற்கு ஒன்றிய செயலாளரும் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினருமான ஓ. ஜோதி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக திராவிட கழக தமிழக பேரவைத் தலைவர் சுபவீர பாண்டியன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டத்தில் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா போன்றவர்களை மிஞ்சியவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் காலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் பசியோடு கல்வி கற்கக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை துவங்கி நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தை பெண்கள் டவுன் பஸ் என்று அழைக்காமல் ஸ்டாலின் பஸ் என்று அழைப்பதாக தமிழக பேரவைத் தலைவர் சுபவீர பாண்டியன் தெரிவித்தார். கூட்டத்தில் பங்கேற்ற 1000ற்கு மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், சங்கர், தினகரன், திராவிட முருகன், ரவிக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர். வேல்முருகன், நகரமன்ற தலைவர் ஆர். மோகனவேல், வெங்கடேஸ்வர பாபு, மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை கண்டாச்சிபுரம் பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கண்டாச்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் கல்வி பயின்று வரும் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 26 பேர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை நேரில் பார்த்து அறிந்து கொள்ள வந்திருந்தனர். அப்போது மாணவர்களை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று கலந்துரையாடினார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளிடம் அன்றாட செயல்பாடுகள் குறித்து மாணவர்கள் கேட்டறிந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மூலம் பல்வேறு துறைகளின் அன்றாட நிகழ்வுகள் குறித்து அறிந்து கொண்டதாகவும், வருங்காலத்தில் அரசு அதிகாரிகளாக வர வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மற்ற துறைகளிலும் கவனம் செலுத்தி திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு ஊக்கம் அளித்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். நெடுஞ்சாலைத்துறைக்கு போனோம், அப்புறம் ஃபுட் சேஃப்டிக்கு போனோம். இந்த மாதிரி நிறையா நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களும் எங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. கலெக்டரை இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். என்ன சொன்னாங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த மனு கொடுக்குறதுலாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஒரு நாளைக்கு மக்கள் எவ்வளோ வராங்க? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு நல்லா விளக்கம் தான் அப்படியே பாஸ் பண்ணா வருங்காலத்தில் இந்த மாதிரி வருவோம். இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. அப்படியே பாஸ் பண்ணா ஒரு நாளைக்கு கலெக்டர் பார்க்க நிறைய மக்கள் வந்தாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இன்னைக்கு நாங்களும் கலெக்டரை பார்த்தோம். நல்லா படிக்கணும்னு சொன்னார். நீங்களும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னார். ஸ்போர்ட்ஸில் எல்லாரும் படிப்பில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தருமபுரியில் காவல்துறையினர் மூலம் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மிரட்டுவதாக தருமபுரி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணியின் மாவட்ட துணை செயலாளர் துரைசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டத்திற்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இவரின் தனி உதவியாளராக தேவநாதன் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் உதவியாளர் தேவநந்தம் குறித்தும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக கூறி தருமபுரி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணியின் மாவட்ட துணை செயலாளராக உள்ள துரைசாமி உள்ளிட்ட சிலரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை நடத்த காவல்துறை கண்காணிப்பாளர் அழைத்திருந்தார். விசாரணைக்கு வந்த பின்னர் துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். கடலூரில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பாஜகவினர் முற்றுகையிட்டனர்.
கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நல்லூர் வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் கந்தன் தலைமையில் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதில் வேம்பூர் வாரச்சந்தையில் குடிநீர், கழிவறை, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பலமுறை மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதில் அதிகாரிகள் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டில் பாமகவினர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு கடைமலை புதூரில் அச்சிறுபாக்கம் தெற்கு ஒன்றிய பாமக சார்பில் மாநில மாநாடு நடத்தப்படுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டார். இதில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீட்டை ஆளும் தமிழக அரசு உடனே நிறைவேற்றுவது உட்பட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இனி வருவது உலக செய்திகள். துருக்கியில் இஸ்தான்புல் மேயரை கைது செய்ததை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி போராடி வரும் நிலையில் 1400 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். துருக்கியில் வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் இப்போதைய அதிபர் எர்டோகனை எதிர்த்து இஸ்தான்புல் மேயர் அக்ரம் இமாமோக்லு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஊழல் குற்றச்சாட்டில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதை கண்டித்தும் அவரை சிறையிலிருந்து விடுவிக்க வலியுறுத்தியும் இஸ்தான்புல் நகரில் ஒரு வார காலமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. பகலில் பணிக்கு சென்றோர் இரவில் வீடு திரும்பியதும் வீதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டோரில் மாணவர்கள், செய்தியாளர்கள், வழக்கறிஞர்கள் என 1400 பேரை காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவல் சிறையில் வைத்துள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் 2025 சீசன் 5வது போட்டி குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதினர். குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்களை குவித்தது. இதையடுத்து 244 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழந்து 232 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றனர். 18வது ஐபிஎல் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு கவுஹாத்தியில் நடைபெற உள்ள 6வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றனர். நடப்பு தொடரில் இவ்விரு அணிகளும் தங்களது முதல் ஆட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளனர். அதன்படி நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தனது முதலாவது லீக்கில் பெங்களூருக்கு எதிராக 7 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. மறுபுறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தனது முதல் லீக் ஹைதராபாத் சன்ரைசர் அணியிடம் பணிந்தது. இதனால் இந்த ஆட்டத்தில் மூலம் வெற்றி கணக்கை தொடங்கப் போவது யார் என்ற எதிர்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 8,195 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 65,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 71,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 74 புள்ளிகள் குறைந்து 77,943 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 16 புள்ளிகள் அதிகரித்து 23,685 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தின் திறப்பு விழா அறிவிப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் விழாவில் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் மறைவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி உள்ளிட்டோர் இரங்கல். மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கூட்டணி பற்றி பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்பதை எடுத்துரைத்ததாகவும் பேட்டி. சென்னையில் பெண்களிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களில் ஒருவன் சுட்டுக் கொலை. நகைகளுடன் ரயிலில் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு கொள்ளையன் ஆந்திரத்தில் கைது. துருக்கியில் இஸ்தான்புல் மேயரை கைது செய்ததை கண்டித்து தொடரும் போராட்டம். போராட்டக்காரர்களில் 1400 பேரை தடுப்பு காவலில் கைது செய்த காவல்துறை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர், கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் என்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.